ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொங்கல். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய். ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் பச்சரிசியை இந்த கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சரிசி, அதே கப்பில் 1/4 கப்பு பாசிப்பயிறு, அதே கப்பில் 2 கப்பு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த பச்சரிசியையும் பாசிப்பயிரையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதோட அழுக்கு போகிற அளவுக்கு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கலைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. கழுவி ஊற்றுனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்ச நேரம், அதாவது 20 to 30 minutes அதை நல்லா ஊற விடுங்க. எதுக்காகனா ஊறினா தான் நமக்கு சாதம் நல்லா குழைவாக வரும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த அரிசியையும் பாசிப்பயிரையும் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இந்த குக்கரில் நாம் அளந்த அதே கப்பில் 6 கப்பு, நாம் 1/4 கப்பு அரிசியும் பாசிப்பயிரும் எடுத்திருக்கேன். மொத்தமாக 6 கப்பு கூட தான் இருந்தாலும் இது நல்லா குழைவாக வேகிறதுக்காக நான் 6 கப்பு தண்ணி அதில் கலந்து ஊற்றிட்டேன். 6 கப்பு ஊற்றுறதுனால நல்ல சாதம் வெந்து குழைவாக நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த குக்கரை மூடி வெயிட் போட்டு நான் 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விடுறேன். 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. குக்கரை மூடிடுங்க. மூடி வெயிட்டும் போட்டுடுங்க. வெயிட் போட்டு 5லேருந்து 6 விசில் விடுங்க. அப்போது நல்லா வெந்து குழைவாக கிடைக்கும். அரிசியாக இருக்கக்கூடாது. அதனால தான் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து பதமாக இருக்கும் உங்களுக்கு அரிசி. அதுக்கப்புறமா சைடில் இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை எடுத்துருக்கோம். 2 கப்பு வெல்லம் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி இதை நான் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கிண்டி விடணும். கிண்டி விட்டிங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே அந்த வெல்லம் முழுக்க கரைஞ்சி ஒரு கொதி வரும். கொதி வந்தாலே போதும். நமக்கு பதம் எதுவும் தேவையே இல்லை. வெல்லம் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. எந்த விதமான பதமும் பார்க்க போகிறது இல்லை. ஒற்றை பதம்லாம் பார்க்க போகிறதில்ல. வெல்லம் முழுக்க கரையணும், அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் இது விட்டிங்கனாலே நல்லா கொதிச்சிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபில்டர், அதாவது வடிகட்டினா உங்களுக்கு பிளாஸ்டிக் வடிகட்டி எடுக்காமல் ஸ்டீல் வடிகட்டியாக எடுத்துட்டிங்கன்னா சூடாக ஊற்றும் போது உருகிடாது. ஸோ ஸ்டீல் வடிகட்டியில் இதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டுறதுனால இதில் இருக்க கல், மண், ஏதாவது தூசியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அரிசியும் வெந்திருக்கு. நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த விசில் போனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு கரண்டி போட்டு நல்லா கடைஞ்சி விடுங்க. இப்படி நல்லா கலக்கும்போது என்ன ஆகும்னா சாதம் ஃபுல்லாக நல்லா குழைவாகும். அரிசியாக இருக்கக்கூடாது. பொங்கலுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா அதை கலக்கிறதுனா அழுத்தி கலக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சாதம் ஃபுல்லாக மசிஞ்சிரும். சாதமும் பாசிப்பயிரும் ஒன்றா சேர்ந்து நல்லா மசிஞ்சு குழைவான பதத்துக்கு வரும். அரிசியாக இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய தண்ணியை நான் விட சொன்னேன். இப்போ இதை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு நாம் வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியையும் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாதத்தோடு அந்த கலக்கணும். சாதம், பாசிப்பயிறு, வெள்ளைத்தண்ணி 3 நல்லா ஒன்று சேரணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா கலக்குங்க. சாதம் எங்கேயும் கெட்டியாகவே இருக்கக்கூடாது. அரிசி நல்லா வெந்து சூடாக இருக்கிறதுனால, வெள்ளத்தும் சூடாக இருக்கிறதுனால 2 உடனே ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். அதனால் அதை நல்லாவே கலக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் எங்கேயுமே அந்த சாதக்கட்டியே இல்லாமல் நல்லா கலக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இப்போ அடுப்பும் ஆனில் இருக்குது. அப்போ திரும்ப அரிசி என்ன ஆகும்னா அந்த வெந்த சாதம் உங்களுடைய வெள்ளத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும். இப்போ சைடில் இன்னொரு பேனில் நீங்கள் நெய் விட்டு 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது முந்திரி, திராட்சை 2ஐயும் நல்லா செவக்க வறுத்து எடுத்தாச்சு. திராட்சை நல்லா செவந்திருக்கு, முந்திரியும் நல்லா செவந்திருக்கு. இப்போ வறுத்து எடுத்த திராட்சையை அடுப்புலேருந்து எடுத்துட்டு
இதே அடுப்பில் நம்ம குக்கரையும் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதில் இந்த வறுத்த திராட்சையை நெய்யோடு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கு அப்புறமா ஏற்கனவே 2 ஸ்பூன் நெய் விட்டு தான் முந்திரி திராட்சை வறுத்துருக்கோம். இதோட இன்னும் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன், அதுக்கு மேலே வேண்டாம், 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா கலக்குங்க. நெய்யும் வெல்லம் நம்மளுடைய சாதம் எல்லாம் ஒன்றா சேரணும். அதுக்காக அதை நல்லா கலந்து விடுங்க. நெய் வந்து அந்த சக்கரை பொங்கலோடு நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்கலாம். ஏலக்காய் நீங்கள் பொடிச்சு வச்ச ஏலக்காய் இருந்தால் அதை போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா நுணுக்கிட்டு பொடியாக கூட போடலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான். ஏலக்காய் ஒரு வாசத்துக்கு நம்ம கொடுக்கறது. அது போடுறதுனால நமக்கு ஒரு டேஸ்ட் வரும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச், ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு பிஞ்ச், அதுக்கு மேலே போடக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை இது மேலே தூவி விடணும். ஒரு பிஞ்சு தான் சொல்கிறேன், நம்ம கையால் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டால் போதும். போட்டு இதை நல்லா கலக்கணும். ஏன்னா இந்த எப்போவுமே ஸ்வீட்டுக்கு வந்து சால்ட் ஒரு பிஞ்ச் கலந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்வீட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓவராக தித்திப்புட்டு தெரியாமல் அதே நேரம் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அதனால ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறதுல தப்பு இல்லை. இந்த ஒரு பிஞ்ச் சால்ட்டை அதில் போட்டுடுங்க. போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை கலக்குங்க. கலந்துட்டு இது வந்து மினிமம் 2 to 3 minutes சிம்மில் வச்சு கொதி வர வரைக்கும் அடிக்கடி கிளறி விடணும். ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வைக்கணும். ஏன்னா நம்ம பொங்கலில் வெல்லத்தை கரைச்சி தான் ஊற்றிருக்கோம், அப்புறம் நம்ம நெய்யெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நல்லா கலக்கி 2 to 3 minutes ஒரு பபிள் வர அளவுக்கு வச்சுருந்தாலே போதும். பபிள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஃபுல்லாக வைக்காதீங்க, சிம்மில் வச்சாலே போதும். எப்போவுமே குக்கிங்க்கு சிம்மில் வச்சு சமையல் பண்ணால் அதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும். அதனால சிம்மில் வச்சு அந்த பபிள்ஸ் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் ரெடி.